விசில் சத்தம் வருது, இல்லை கைத்தட்டல் சத்தம் வருது. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து ஒரு நெகிழ்ச்சியான மாலை பொழுது. அதாவது இந்த மாதிரி விழாவை வந்து ஈஸியாக மாலாமணியன் நினச்சா சென்னையிலே ஏதாவது ஒரு ஹால் பிடிச்சி வச்சுருக்கலாம். இவங்க 5 பேரும் அங்கே கூப்பிட்டா ஈஸியாக இருக்கும், அவங்க வந்துருக்கலாம். நான் கூட நினச்சேன், என்ன எங்கேயோ வச்சுருக்காங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க ஃபோனில் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை விவேக், ஜஸ்ட்டு நேராகவே தாம்பரம் வந்துட்டிங்கன்னு வைங்களேன், அங்கேருந்து ரைட்டு கட் பண்ணால் வந்துடும்ட்டாங்க. தாம்பரம் வர்றதுக்குள்ளே தாவு தீந்துருச்சு. அதுக்கப்புறம் போகிறோம் போய்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா இந்த செங்கல்பட்டு, இந்த லேக்கு, இந்த பாலாறு அதெல்லாம் தாண்டி அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா மண்டு, நான் தான் அந்த மண்டு, அதையும் தாண்டி வந்துக்கிட்டே இருந்து பார்த்தாக்க அப்புறம் பார்த்தா ஆண்டாள் அழகர் காலேஜ், அதுக்கப்புறம் ரைட்டு, அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு ரைட்டு. அந்த ரைட்டில் வந்தால் 2 பக்கமும் ஒரே இந்த முள்ளு செடியாக வளர்ந்து கிடக்குது. அது என்னடா இது, நைட் ஆனால் சந்திரமுக்கியெல்லாம் நடமாடுற இடம் மாதிரி தெரியுது, இதுக்கு மண்முக்கின்னு பேர் வச்சிருக்காங்களே. வந்து பார்த்தா இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து இதை செய்கிறதுக்கு. இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா செய்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்குது. இந்த மைக்கு ஒரு ஏரியா, ஸ்பீக்கரு இது அங்கே பிரியதர்ஷினியை வந்து சென்னையிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. நிறைய இங்கே அங்கேருந்து ஒரு டான்ஸ் ட்ரூப்பை வர வச்சு இங்கே அவங்கள ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயங்க. இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போகிறோம்? ஒரு ராஜ் டிவியோட உரிமையாளரை இங்கே அமர வைத்திருக்கிறாங்க. 5 அவார்டு வாங்கியிருக்க தாய்க்குலத்தின் திலகங்கள், மகளிர் திலகங்கள் இங்கே 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ நான் வந்து அவங்க ஒவ்வொருத்தர் பேரையும் வாசிக்க போகிறேன். அப்படியே நீங்கள் வந்து இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு கேட்கணும், சரியா? ஓகேயா? சவுண்டு பத்தலை, ஓகேயா? தோத்தாலும் ஜெயிச்சாலும் எங்கே மீசையை முறுக்கு? இங்கே யார் அவார்டு வாங்கின யாருக்குமே மீசை இல்லையே. ஆனால் அவங்க தன்னுடைய தன்னம்பிக்கையினாலும் உழைப்பினாலையும் அதை ஒரு மீசையாக வச்சு வளர்ந்தவங்க. அதுக்கு கை தட்டுங்க முதல்ல. ஒவ்வொரு பேராக வாசிப்பேன். கைத்தட்டல் வானை பிளக்க வேண்டும், ஓகேயா? அது ஏன் அப்படி பண்ணிங்கன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த விழா நடத்துபவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கவங்களுக்கும் இத்தனை பேருக்கு முன்னால் கௌரவப்படுத்தப்படும் பொழுது அந்த அச்சீவர்ஸ்க்கு வந்து நம்ம நல்லது பண்ணியிருக்கோம், நாம் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோன்ற அந்த சந்தோஷம் மனசுக்குள்ளே வர. நீங்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, ரெகக்னிஷன் இல்லாமல் இருக்குது எங்களுக்குன்னு அவங்க பிரீத்தி சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த ரெகக்னிஷன் எங்கேருந்து வரும்னா உங்களுடைய அன்பிலையும் ஆதரவிலையும், அந்த ஆதரவை வெளிப்படுத்தும் கைத்தட்டிலும் தான் அது இருக்குது. இப்போ நான் வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிஸ்ஸஸ் பிரேமா வீரராகவன். அவங்க பார்த்தீங்களா அவங்களுடைய டீச்சிங் ஸ்டைலை. அவங்க டீச்சிங் ஸ்டைல் வந்து நார்மலாக மற்ற குழந்தைங்களுக்கு மற்ற ஸ்கூலில் எடுக்கிற மாதிரி இல்லை. இது வந்து வேர்ல்டு பெஸ்ட்டு டீச்சிங் ஸ்டைல் எதுனாக்கா ஃபின்லாண்டை சொல்கிறாங்க. ஃபின்லாண்டில் வந்து பசங்களுக்கு மொத்தம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் ஸ்கூலேவான், மற்ற நேரம் ஃபுல்லாக விளையாட விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி ஸ்கூல் இருந்தால் நம்மளாம் எப்படி படிச்சிருப்போம்? அவங்க ஒரு பலூனை வச்சு எவ்வளவு மேட்ரு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதில் இன்னொரு மேட்ரு, ஒரு பலூனை ஊதி விட்டாங்க, அது மேலே போயிடுச்சு. ஏன்னா காற்று கீழே தள்ளுனா பொருள் மேலே போகுது. ராக்கெட்டோட தத்துவமே அதுதாங்க. இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போகிறோம்? தட் இஸ் த பேசிக் சயின்ஸ் பிகைண்ட் ராக்கெட் சயின்ஸ் இல்லையா? ஸோ அது மாதிரி சொல்லித்தர்றதில் கூட
குழந்தைங்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில் குழந்தைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேல்யூவோடு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற உயர்ந்த கருத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க பிரேமா வீரராகவன் அவர்கள். அடுத்தாப்புல டாக்டர் எஸ் மீனாட்சி. அவங்க குழந்தை நல மருத்துவராகவும் இருக்காங்க. இந்த சொசைட்டியில் பெண்கள் படுற கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவங்களுக்கு உதவுன்ற வேலையை செய்கிறாங்க. அவங்க 2 in 1. வந்தால் அவங்க மாத்திரையும் வாங்கிக்கலாம், சைடில் போனால் டெய்லரிங் கற்றுக்கலாம். அதை ஒரு சேவையாக செய்து டாக்டர்னால் அழகாக இன்றைக்கி வந்து நல்ல மல்டி ஸ்டோரி ஹாஸ்பிட்டல் கட்டி உள்ளே நுழையும் போதே ஆளை பார்த்தோன்னே கம்ப்யூட்டரில் பில்லு போட்டுருவாங்க. உண்டா இல்லையா? வெறுமனே ஒரு தடவை தும்முனாலே எதுக்கும் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கலாமேம்பாங்க. அதெல்லாம் உள்ளுக்குள்ள விஷயங்கள். ஸோ சர்வீஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாருன்னா அவர் கம்ப்யூட்டர் சேவை செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒருத்தர் பெரிய ஆர்கிடெக்டாக இருக்கார், கட்டடங்கள் கட்டுறார், இன்ஜினியராக இருக்கார், அவரை பார்த்து அவர் இன்ஜினியரிங் சேவை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் டாக்டராக இருந்தாருன்னா ஒரு அம்மா டாக்டராக இருந்தாங்கன்னா அதுக்கு மட்டும்தான், மருத்துவத்துக்கு மட்டும்தான் மருத்துவ சேவைன்ற பேர். அந்த சேவை சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, யூ கேனாட் ஹெல்ப் அதர்ஸ், யூ கேன் ஒன்லி சர்வ் அதர்ஸ். நீ யாருக்கும் உதவி செய்ய முடியாது, மாறாக சேவை தான் செய்ய முடியும். திஸ் இஸ் வாட் சுவாமி விவேகானந்தர் சரி. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அதை தன் வாழ்க்கையில் கடைபிடித்து வரும் டாக்டர் மீனாட்சி அவர்களுக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டலை கொடு. மிஸ்ஸஸ் உமா பாலகிருஷ்ணன் அவர்கள் அவங்க ஃபுல்லாக லேடிஸ் ஏரியாவை எடுத்துக்கிட்டாங்க. சாரீ பிரிண்டிங்கு, டிசைனு. இன்றைக்கி போனீங்கன்னாக்க நீங்கள் இப்போ பார்த்தீங்களா ஜவுளி கடையிலலாம்? ஜவுளி கடைக்குள்ளே நம்ம அம்மாக்கள்லாம் உள்ளே போயிடுவாங்க, அப்பாக்கள்லாம் வெளியே சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இவங்க உள்ளே போனாங்கன்னா வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்குள்ளே இவர் தாடியெல்லாம் வளர்ந்து வேறு மாதிரி ஆள் மாதிரி உட்காந்துருப்பார். ஹஸ்பண்டுன்னு நினச்சிக்கிட்டு வேறு ஒருத்தர் கொண்டே பில்லை கொடுத்துரும் அம்மா. அந்த அளவுக்குலாம் நடக்கிற அளவுக்கு சாரியில். அது மட்டும் இல்லை, போய் செலக்ட் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த கடையில் எத்தனை புடவை இருக்கோ அத்தனையும் பார்ப்பீங்க. ஏன் இப்போ சிரிக்கிற ஃப்ரீ? அப்படி தானே நீயும் வாங்குற புடவை. கடைசியில் முதல்ல வாங்கினது எங்கேன்னு கேட்பாங்க. அந்த மாங்காய் டிசைன் போட்டு இருக்குதா அப்படின்னா சரின்ட்டு அவங்க, இந்த மாங்காய் டிசைன்லேயே மஞ்சள் கலரில் கிடைக்குமா? கிடைக்கும். இந்த மாங்காவும் மஞ்சளும் இருக்குது, இதுக்கு பதிலாக மயில் வருமா? இந்த மயில் கழுத்து கலரில் இந்த மாங்காய் டிசைன் வருமா? இல்லைங்க, மாங்காவே மஞ்சள் கலரில். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. மயில் கழுத்து கலரில் மாங்காய் கிடைக்குமா? இந்த டிசைன் வரும்போது பின்னாடி அந்த அதில் வர்ற அந்த ஜருகை இருக்குல்ல, அந்த ஜருகையோடு ஒன்று காட்டுங்க, ஜரிகை இல்லாமல் ஒன்று காட்டு. அவன் பைத்தியம் பிடிச்சி ஓடுற அளவுக்கு ஆக்கி கடைசியில், அதனால தான் இந்த அப்பாக்கள்லாம் உள்ளே போகிறதில்ல. இந்த டார்ச்சரை பார்த்து பாவம் நம்ம தான் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் படுற கஷ்டத்தையும் நம்ம பார்க்கணுமான்ட்டு அவங்க வெளியிலேயே சேர்லேயே உட்காந்துடுறாங்க, பிளாஸ்டிக் சேர்லேயே. அவ்வளவு தூரம் மக்களுக்கு தாய்க்குலத்துக்கு மிக பிடித்த ஏரியா வந்து ஜவுளி. அந்த ஜவுளியில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அதை தான் பாயிண்ட்டு, நலிவுற்ற கலைஞர்கள். அந்த நலிவுற்றவர்களுக்கு, வாழ்க்கையில் நலிவுற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய டெக்ஸ்டைல் நாலேஜை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம மீண்டும் ஒரு கரகோஷத்தை கொடுப்போம். உமா பாலகிருஷ்ணன் அவருக்கு. அவங்க சோனியா மசூம்தார், அவங்க இங்கிலீஷ்லேயே பேசினாங்க. ஸோ we could not grasp, audience could not grasp the full idea of it. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் ஆங்காங்கே இருக்கின்ற ஃபோக் மியூசிக் இல்லையா, அந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிற கிராமப்புற இசை இருக்கு இல்லையா, அதை ஒரு ஆவணப்படம் அதை எடுத்து அதை படமாக செய்து அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற அந்த ரெகக்னிஷன் ஆஃப் வில்லேஜ் ஃபோக் மியூசிக் அதை அவங்க செய்கிறாங்க. அதுக்கு நாம் அவங்களுக்கு ஒரு பலத்தை கரகோஷத்தை கொடுத்து பாராட்டு தெரிவிப்போம். அவங்க வந்து அவங்கள நான் என்ன சொல்கிறது, பிரீத்தி ஸ்ரீனிவாசனை, அவங்க சேர்மேனில், அவங்க சேர் உமன், பல விஷயங்களுக்கு அவங்க ஸ்டார்டிங். அவங்கள பார்த்து நாமெல்லாம் வந்து நாம் கற்றுக்கணும். நாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதும் இல்லை, அவங்கள பார்த்து நாம் தன்னம்பிக்கையையும்
தைரியத்தையும் நாம் கற்றுக்கணும். அவங்களுடைய வீடியோ பைட்டையும் பார்த்தோம், அதுக்கப்புறம் இங்கே பேசும்போதும் பார்த்தோம். மேடம், நான் சொல்கிறேன், நான் இந்த ஸ்டேஜில் நான் திரையுலகத்தில் உள்ள அத்தனை பெருமக்களுக்கும், அத்தனை தேட்டர் ஓனர்ஸுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தேட்டர் ஓனர்ஸுக்கும் நான் ஒரு வேண்டுகோள், அப்பீல் வைக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் திரையுலகம் சம்மந்தப்பட்ட பெரியோர்களுக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, இனிமேல் தேட்டரில் மாற்றுத்திறனாளிகள், சேலஞ்சிங் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் வசதியாய் போய் அமர்ந்து படம் பார்ப்பதற்கான வசதிகளை, அந்த கட்டுமானத்தை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தயவு செய்து கொடுங்கள். அவங்களும் வரணும், அவங்களும் நம்மளோட உட்காந்து படம் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸில், மாலில், 5 ஸ்டார் ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் போகிற இடத்துல நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. பாத்ரூம் போகிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்தால் அவங்க உயரத்துக்கு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு வந்தால் அவங்க உயரத்துக்குன்னு இப்போ தான் செய்து வச்சுருக்காங்க. உமன் அச்சீவர் அவார்ட், பெண் சாதனையாளர்களுக்கான விருது. இன்றைக்கி பெண்கள் சாதனை புரிகிறார்கள். ஆனால் இன்றைக்கி சொசைட்டியில் நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது, இந்த சொசைட்டியில் ஒரு பெண்ணாக இருந்து வாழ்வதே சாதனையாக தெரியும். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணாக இருந்து கௌரவமாக வாழ்ந்து தன் வாழ்க்கையை நிறைவு செய்வதே ஒரு சாதனையாக இருக்குது. அதற்கு என்ன செய்யணும்? இந்த சமுதாயம் பெண்களை உயர்வு செய்யணும். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமைதனை கொளுத்துவோம்னார் பாரதியார். ஆனால் இன்றைக்கி மாதரையே கொளுத்துறாங்க. அது மாதிரியான சூழ்நிலை இன்று நிலவுகிறது. இதற்கெல்லாம் யார் சரி பண்ணுறதுனா, ஒவ்வொன்றுத்துக்கும் அரசாங்கமும் சட்டமும் போலீஸும் சரி பண்ணாது. இதோ இந்த கிராமத்தில் இத்தனை மக்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் மனசில் அது போய் படணும். நாம் நம்ம கண்ணு முன்னாடி சக சகோதரி, சக பெண்மணி, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எழுத்து வீட்டில் இருக்கவங்க, கூட இருக்கவங்க, இந்த சமுதாயத்தில் இருக்க பெண்களின் நலன் கருத வேண்டும். நமக்கு மட்டும் வந்தால் அதை பார்க்கக்கூடாது. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் ஓடிப்போய் உதவி செய்கின்ற அந்த உதவி மனப்பான்மையும் சகோதரத்துவமும் மனசில் வளர்ந்தாலே பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் நிச்சயமாக பாதுகாப்பு கிடைக்கும். பெண்கள் எத்தனையோ சாதனையாளர்கள் இங்கே இருக்காங்க. ஒரு இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருந்தாங்க. ஒரு கல்பனா சாவ்லா விண்வெளியில் முதலாக விண்வெளியில் பயணம் செய்த பெண்மணி, அது இந்தியாவிலிருந்து சென்ற பெண்மணி. ஒரு பெப்சி, கோக் இது சம்மந்தப்பட்டவங்க, இந்திரா நூயை எடுத்தால் கூட அவங்களும் ஒரு மிகப்பெரிய சிஇஓவாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். முதலாக இந்தியாவின் சுதந்திரத்துக்கு குரல் கொடுத்த பெண்மணி அப்படின்னாக்கா ஜான்சி ராணியை பற்றி வட இந்தியாவில் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கும் முன்பாகவே முதலாக இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முதலாக குரல் கொடுத்தது தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேலு நாச்சியார் என்ற பெண்மணி தான். ஸோ இப்படி பெண்களை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஆனால் இன்றைக்கி பேசுகிறது ஈஸி, ஆனால் செய்கிறது கஷ்டம். இந்த 5 பேர் இன்றைக்கி இந்த அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா, இப்போ இந்த அவார்டு என்ன, இதை இந்த அவார்டுலாம் இருக்கட்டுங்க, இவங்க இந்த அவார்டை வாங்குவாங்க. தொடர்ந்து இது அவங்களுக்கு ஒரு ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு ஒரு குளுக்கோஸ் கொடுக்குற மாதிரி. ஓட்டப்பந்தய வீரன் ஓடிக்கிட்டே இருப்பான், குளுக்கோஸ் கொடுத்தோட இந்த குளுக்கோஸ் அப்படி குடித்த மாதிரி குடிச்சிட்டு அப்படியே ஓடுவான் ஃபர்தராக. ஒரு இளநியை ஒரு டம்ளரில் கொடுத்தா அப்படி குடிச்சிட்டே ஓடிட்டே இருப்பான். அவன் நின்று நல்லா இருக்குங்க குளுக்கோஸ், இன்னொரு டப்பா தாங்கன்னு குடித்தான்னா அவன் என்னைக்கு ஓடி ஜெயிப்பான்? அது ஆன் த வேல. ஸோ இந்த மாதிரி இவங்க தொடர்ந்து இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு அப்பப்போ மாலாமணியன் அவார்டுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாலாமணியன் ராசியான கை. இப்போ சின்னதாக ஒரு மண்முக்கி வில்லேஜில் அவார்டு வாங்கியிருக்காங்க, அடுத்தாப்பில் ஸ்டேட் லெவலில் ஒன்று வாங்குவாங்க, அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலில் அவார்டு வாங்க போகிறாங்க இவங்கெல்லாம். இப்போ இதுக்கு கை தட்டலைன்னா நீங்கள் வீட்டில் போய் வருத்தப்படுவீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓய்வறியாத உழைப்புனா அது மாலாமணியன் தான். அவங்க ஒரு ஃபோனில் சொன்னாங்க, இந்த மாதிரி உமன் அச்சீவர் அவார்டு செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடக்க போகுது, முடிஞ்சால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தயங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு, எப்படி இவ்வளோ தூரம் இவரை கூப்பிட்டு வர்றதுன்ட்டு. ஆனால் நான் இதுக்கு கண்டிப்பாக போகணும்னு மனசில் முடிவெடுத்து என்னுடைய
மேனேஜர் செல்முனியம் கூடயே நடிப்பார். இதை பாருங்கள், இதோ நிற்கிறார், ஒளிஞ்சு நிற்கிறார் பார்த்தீங்களா? ஆவா சஞ்சிங் இவர் தான். இவருக்கு கை தட்டலைடா, கொஞ்சம் நல்ல வெளிச்சத்தில் வந்து அவர் பாருங்க, தாழ்வு மனப்பான்மை. எனக்கு யாருமே கை தட்ட மாட்டாங்கன்னு சொல்கிறாருங்க. நீ என்னங்க இப்படி தட்டுறீங்க? நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. ஸோ பார்த்தேன், சந்தோஷமாக இருந்துச்சு. அவார்டு வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க நல்லது செய்யணும். இந்த கிராமத்து மக்களும் ஒரு புது விழிப்புணர்வு பெற வேண்டும். இவங்க இந்த இடத்த கொடுத்தவங்கள பற்றி சொல்லி ஆகணும் இல்லையா? சுஜாதா, அவங்க ஹஸ்பண்ட் பேர் நடராஜன். அவங்க 2 பேரும் இங்கே தானே இருக்காங்க. கொஞ்சம் மேடையில் ஏறி ஸோ இவங்க இந்த இடத்தை இப்படி நிறுவி இதில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி இதில் வயது முதிர்ந்தவர்களுக்கான ஒரு காப்பகத்தையும் இங்கே வைத்து இந்த ஊர் மக்களோடு நல்ல ஒரு தொடர்போடு இங்கே விவசாயம் செய்து கொண்டு நல்ல காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல உள்ளங்களுக்கு நம்ம பலத்த கைத்தட்டலை கொடுத்து நம்ம சந்தோஷத்தை தெரிவிப்போம். அதே மாதிரி இன்னொரு உமன் அச்சீவர் இருக்காங்க. தன்னுடைய சிரமத்தை பார்க்காமல் பெரிய பெரிய கிளாமர் சினிமா ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போயிட்டுருக்கிறது போகாமல் நான் இந்த நல்ல விஷயத்துக்கு வந்து இதை தொகுத்து வழங்குறேன்னு வந்திருக்காங்கல்ல, பிரியதர்ஷினி. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டுக்குள் இருக்கிறேன். எப்படி பார்த்தீங்களா? மற்றவங்கள விட அதிகமாக டிடியோட அக்கா தெரியும்ல, திவ்யதர்ஷினியோடைய அக்கா. ஆனால் பார்க்குறது தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப நல்லா அதை தொகுத்து வழங்குறாங்க. நல்ல தமிழில் அழகான மென்மையான குரலில் அழகாக அதை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியும் அற்புதமாக முடிஞ்சுது. நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். நல்ல விஷயத்தை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கின்ற இந்த கிராமத்து இளம் சிங்கங்கள், தாய்க்குறங்கள் அத்தனை பேருக்கும், இங்கே வந்திருக்கின்ற சிறுவர்கள் சிறுமிகள் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.